கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை நான் யோவான் 1:9. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, விசேஷமாக பிரயர் டைம் குடும்பத்தாருக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் தேவனால் பிரகாசிப்பிக்கப்படுவீர்கள். சூழ்நிலைகள், போராட்டங்கள் மத்தியில் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து உங்களை பிரகாசத்தினால் நிரப்புவார். இருள் உண்டாகும் பொழுது ஒவ்வொரு நாளும் காலை வருகிறது, இரவு வருகிறது. ஆனால் இந்த இரவு வரும் பொழுது மின்னி ஜொலிக்கிற அருமையான நட்சத்திரங்களையும் சந்திரன்களையும் நீங்கள் பார்க்க முடியும். காலை வேளைகளில் இது தெரியவே தெரியாது, மங்கி போயிருக்கும். ஆனால் இந்த சூரியன் எப்பொழுது மறைகிறதோ அந்த நேரத்தில் வானத்தை அலங்கரிக்கிற நட்சத்திரங்கள் உண்டு. வானத்தை அலங்கரிக்கிற மனிதர்களுக்கு சின்ன வெளிச்சத்தை கொடுத்து இரவு நேரத்தை அலங்கரிக்கிற நிலவு உண்டு. இது சூரியனிடத்திலிருந்து ஒளிகளை பெற்றுக்கொண்டு இரவு நேரத்தில் பிரகாசிக்கிறது. இதே போல தேவச்சனமே, இன்னைக்கு நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்து பிரசன்னத்தை பெற்றுக்கொண்ட நாம், இருள் இந்த பூமியை மூடும் பொழுது நாம் ஜொலிப்போம், பிரகாசிப்பிப்போம். இதனால் என்ன பிரோஜனம்னு கேட்டா, தேவச்சனமே, சாஸ்திரியை நிறைய சாஸ்திரிகள் இருந்த பொழுது ஒரு 3 சாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று கண்டுபிடித்து வரும்பொழுது ஒரு நட்சத்திரம் தான் வழிகாட்டினது. ஸோ இந்த நட்சத்திரம் வழிகாட்டும் நட்சத்திரத்தை போல உங்கள் வாழ்க்கை மாறும். இருண்ட இடத்துல வெளிச்சம் இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பாதை உண்டாகும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க என்னால் முடியும். எத்தனையோ சாட்சிகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களை சாட்சியாக மாற்றுகிற நேரம் வந்துவிட்டது. உங்களை பிரகாசிப்பிக்கிற நேரம் வந்துவிட்டது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளிச்சமாக மாறுகிற நேரம் வந்திருக்கிறது. உங்கள் வாயின் வார்த்தையில் இருந்து ஊற்று புறப்பட போகிறது. எத்தனையோ நாட்கள் நீங்கள் சோர்ந்து போயிருந்திருக்கலாம். அநேகருடைய சாட்சிகளை கேட்டுக்கொண்டே இருந்திருக்கலாம். இனி உங்களை குறித்து சாட்சி சொல்கிற லெவலில் கர்த்தர் உங்கள் மேல் பிரகாசத்தை ஊற்றப் போகிறார். பிரகாசம் உங்கள் மேல் இருந்து சொலிக்க போகிறது. நீதியின் சூரியனாகிய இயேசுவினிடத்தில் இருந்து வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். ஸோ தேவச்சனமே, என் லைஃப்பில் ஒரு வேல்யூ இல்லை, என் லைஃப்பில் ஒரு மதிப்பு இல்லை, என் லைஃப் யாராலும் அங்கீகரிக்கப்படலைன்னு வேதனையோடு இருக்கிற நீங்கள், இனி நீங்கள் உங்கள் பேச்சை பேசாமல் கர்த்தர் வார்த்தையை பேசி பாருங்கள். நீங்கள் உங்கள் நினைவில் வாழாமல் கர்த்தருடைய நினைவில் வாழுங்கள். கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதை உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கர்த்தர் இருதய துடிப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாமல், அதை விட்டு விடாமல் அவர் என்ன நினைக்கிறார்னு ஆவியில் வாழ்ந்து கண்டுபிடிக்கலாமே. இந்த அருமையான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறதே. மனிதன் பிறப்பது உண்டு, ஆனால் மரிப்பது என்று தெரியாது. பிறந்த நாள் எல்லாருக்கும் தெரியும், மரண நாள் தெரியாது. தேவச்சனமே, ஒவ்வொரு நாளும் பிறந்து கொண்டிருக்கிறது, போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிடம் நம்மளை விட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்காக வாழக்கூடிய ஒரு தீர்மானம், கர்த்தருக்காக ஏதாகிலும் செய்யணும் என்ற ஒரு தீர்மானம் நமக்குள்ள பற்றி சொல்லிக்க ஆண்டவர் நம்மளிடத்தில் விரும்புகிறார். சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போகிறதற்காக ஆண்டு நம்மளை அழைக்கவில்லை. சூழ்நிலைகள் இருக்கட்டும். லாசருவை பாருங்கள், வேதனையான சூழ்நிலை, யாரும் அவனை நேசிக்கலை, ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட இல்லை. இந்த உலகம் அப்படிதான், நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லும் பொழுது நம்மளை விட்டு போகும். ஆம் தேவஜனமே, அந்த லாசரு வாழ்ந்த காலத்தில் தேவ பிள்ளைகள் அநேகர் கிடையாது. இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் கிடையாது. இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட உண்மை உள்ள தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க. நம்ம உபத்திரவப்படும் பொழுது ஆண்டவர் சில நேரம் அனுப்புவார். அப்படிப்பட்ட பவுலை அனுப்புவார், அப்படிப்பட்ட சீலாவை அனுப்புவார், அப்படிப்பட்ட பர்னபாசை அனுப்புவார். உங்கள் இருதயத்தை தேற்றுகிற சில தீமோத்தியை அனுப்புவார். உங்கள் வாழ்க்கையை எழும்பி பிரகாசிக்க பண்ண உதவி செய்கிற சில நபர்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு ரூத்துக்கு ஆண்டவர் போவாசை கொடுத்தாரு. ஒரு தானியலுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கொடுத்தாரு. இயேசுவுக்கு ஒரு 12 சீசர்கள் கூட இருந்தாங்க. நெருக்கமாக யோவான், யாக்கோபு, பேதுரு எப்பவுமே கூட இருந்தாங்க. சில நேரம் இயேசு பாரங்களை ஷேர் பண்ணுவார்.
ஆனால் தேவச்சனமே, இயேசு பல நேரம் அவர்கள் சீசர்கள்ட்ட சில ரகசியங்களை பேசினாலும் அவருடைய மரண நேரம் வரும் பொழுது எந்த சீசர்களும் அவர் கூட உட்கார்ந்திருந்து தூங்காம ஜெபிக்கவில்லை. யாரும் அவருடைய பாரத்தை புரியவில்லை. ஸோ சில நேரம் நம்ம லைஃப்பில் எத்தனை பேர் நம்ம கூட இருந்தாலும் நம்ம இருதய துடிப்பை புரிந்து கொள்ள ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த ஒருவருடைய சத்தத்தை நம்ம கேட்டு நம்ம முன்னேற கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அந்த ஒருவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் நம்மளுடைய சத்தத்தை கேட்கிறார். நம்ம எண்ணங்களை அறிந்திருக்கிறார். நமக்கு உதவி செய்ய அவர் அருகாமையில் இருக்கிறார். ஸோ தேவ ஜனங்களே, நம்ம காலங்களை வேஸ்டாக்காம, நேரங்கள் வேஸ்டாக்காம, ஆண்டவர் என்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் என்ற நிச்சயத்தை விட்டு விடாமல் அந்த பிரகாசம் நம்மில் இறங்க விட்டு கொடுத்து தேவனுக்காக நிற்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஏன்னா கர்த்தர் எல்லாரையும் பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு சூரியனுடைய வெளிச்சத்துக்கு முன்பதாக எல்லா நட்சத்திரங்களும் வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளும். எல்லா நட்சத்திரங்களும் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை இரவு நேரம் அது வெளிப்படுத்தும். இதே போல தேவஜனமே, எல்லா தேவஜனங்களும் ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நட்சத்திரங்களை போல மின்னுவீர்கள். அதற்காக தான் ஆண்டவர் அழைத்தார். அதனால நீங்கள் இருண்டு போகக்கூடாது, மங்கி போகக்கூடாது. கார் மேகங்கள் வந்து உங்கள் வெளிச்சத்தை தடுக்கலாம். அது நிரந்தரம் கிடையாது. கார் மேகங்கள் வழிவிடும். உங்களுடைய வெளிச்சம் தேசத்திற்கு உண்டாகும். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு வெளிச்சமாக மாறுவீங்க. இது உங்களுக்கு உண்டான பாக்கியம். இது நடந்தே தீரும் தேவச்சனமே. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை நடத்துவார். உபத்திரவங்கள் மத்தியில் போகலாம், ஆசீர்வாதம் போல ஒதுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கைவிடலை. அதை மறந்து போகாதீர்கள். அவர் உங்கள் கூட தான் இருக்கிறார். எல்லா துன்பத்தையும் நன்மையாக மாற்றுவார். அநேகர் கேட்பாங்க, நெடுநாளாக உபத்திரவம் படுறேன் பாஸ்டர், நெடுநாளாக என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலை. சோர்ந்தே போகாதீங்க. அந்த கட்டுகள் ஒரு நாள் உடையும். உங்கள் பிள்ளைகள் நெருக்கப்பட்டிருப்பாங்க. ஒருவேளை நல்ல டிகிரி படிக்க முடியாமல் போயிருக்கலாம். நினச்சது நடந்திருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எப்போல்லாம் நம்ம நினச்சது நடக்கலையோ அப்போ நம்மளை குறித்து ஒருவர் நினச்சது நடந்து கொண்டு இருக்கிறது. தானியேல் அவர் நினச்சது நடக்கலை, வேற தேசத்தில் அடிமையாக இருக்கிறாரு. அது கர்த்தர் நினைச்சது நடந்தது. யோசேப்பு பெரிய லெவல்ல வந்திருக்கணும். ஆடுகளுக்கு அதிபதியாக வந்து அந்த அப்பாவுக்கு பிறகு அடுத்த காரியங்களை அவர் பார்த்துருக்கணும். அண்ணமார்கள் எல்லாம் யோசேப்புக்கு கீழே வந்து அப்பா வந்து அவனை உயர்த்தி வைத்திருந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் பார்த்தார், இந்த உலக அப்பா கொடுக்குற உயர்வு இந்த யோசேப்புக்கு பத்தாது. ஏன்னா யோசேப்பு தாயை இழந்தவன், யோசேப்பு அழைக்கப்பட்டவன். இவனுக்கு நான் ஒரு உயர்வை தருகிறேன் என்று வித்தியாசமாக நடத்தினார். அந்த வித்தியாசமான பாதையை முதலாவது புரிந்து கொள்ள முடியவில்லை. கூலியின் அனுபவம், பிற இடத்துல விற்கப்படுகிறார். அடிமைத்தன அனுபவம், அடிமை என்ற பட்டம் நெத்தியில் போடப்பட்டு அடிமையாக விற்கப்படுகிறார். எத்தனை நிந்தைகள், சிறைச்சாலை அனுபவம், வீணான பலிகள், எல்லாவற்றில் மத்தியிலும் அவருடைய சித்தம் நடக்காமல் போனது. யோசேப்பு நினைத்தது நடக்கல. நல்ல படிப்பு படித்திருக்கலாம், நல்ல வேலையில் வந்திருக்கலாம், சொந்தமாக உயர்ந்திருக்கலாம். அவர் நினைத்ததெல்லாம் நடக்காமல் போன பொழுது ஒன்று மட்டும் நடந்தது, தேவ சித்தம் நடந்தது. என்னைக்கெல்லாம் நம்ம நினைச்சது நடக்கலையோ தேவச்சனங்களே, மகிழ்ந்து களி கூறுங்க, சந்தோஷப்படுங்க. ஏன்னா கர்த்தர் நினைக்கிறது நடக்குது. ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நினச்ச மாதிரி உயர்ந்திருந்தா நாளைக்கு அவர்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து போகலாம். அவர்கள் பெற்ற நன்மையினுடைய அர்த்தம் தெரியாமல் போகலாம். ஆனால் ஆண்டவர் படிப்படியாக கொடுக்கும் பொழுது அவர்கள் ஒரு நாள் அதை ரியலைஸ் பண்ணவும், அவர்களுக்கு பெற்ற ஆசீர்வாதத்தை வீணாக்காமல் பத்திரமா வைக்கவும் கர்த்தர் சில நெருக்கத்தில் நடத்துவார். அதனால் நெருக்கங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணி முன்னேற கர்த்தர் அழைக்கிறார். ரொம்ப நெருக்கத்தில் இருந்தால் விசுவாசத்தோடு இருங்க. எலியாவுக்கு காகத்தை அனுப்பினவர் உங்களுக்காக அனுப்புவார். நான் ஒரு தாயாரை பார்க்கிறேன், ஆவியில் ரொம்ப உடைக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களுக்காக எலியாவுக்கு காகத்தை அனுப்பின ஆண்டவர் உங்களுக்காக காகத்தை அனுப்புவார். உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கர்த்தர் செய்ய அவர் சித்தமாக இருக்கிறார். யாரும் இல்லை என்று சொல்லாதீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார்னு சொல்லுங்க. சபையோடு இணைந்திருங்க. தேவதாசர்களோடு, ஊழியர்களோடு, தேவதாசிகளோடு, தேவ ஜனங்களோடு இணைந்திருங்க. அதுவே பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். அப்பா, யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வாழ்க்கையில் பிரகாசிக்க முடியலை, மின்னி மின்னி எரிகிறேனே, மங்கி மங்கி பிரகாசிக்கிறேனேன்னு கவலையோடு இருக்கிறாங்களாம், ஆண்டவரே அவங்க மேலே உங்கள் கிருபை இப்பொழுது இறங்குவதாக. மங்கி மங்கி எரிகிறதற்கு அல்ல ஆண்டவரை, ஜொலித்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக அவர்களை மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
நீர் கூட இருந்து வழி நடத்த போகிறதுக்காக நன்றி. அற்புதங்களை கண்டுகொள்ள இவர்களுக்கு உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சோதனையில் சாதனையின் தேவனை கண்டுகொள்ளட்டும். தேவன் கூட இருக்கிறதை ஒவ்வொரு நிமிடம் அனுபவிக்கட்டும். உங்கள் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த டிசம்பர் நாட்களில் அநேகர் வெளி தேசத்திலிருந்து உங்கள் நாடுகளுக்கு போவீங்க. தேவச்சனங்களே, ஒருவேளை வெளி தேசத்தில் இருந்து நீங்கள் கிளம்புறீங்கன்னா ஜெபத்தோடு ஆண்டவர் உங்களை வழி நடத்துவாராக. மேலும் வெளிநாட்டில் உள்ள குடும்பத்தார் உங்கள் வீட்டுக்கு வராங்க என்றாலும் ஜெபத்தோடு இருங்க. கர்த்தர் இந்த கிறிஸ்மஸ் நாட்கள், இந்த மாதிரி நியூ இயர் டேஸ்லாம் வரப்போகிறது. எல்லாரும் ஜெபத்தோடு இந்த கடைசி நாட்கள், அது மட்டும் இல்லாத புதிய ஆண்டுகள் வருகிறது. ஸோ தேவச்சனங்கள் ஜெபத்தோடு காத்திருங்கள். இன்னைக்கு இரவும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் ஒரு அருமையான பதிவு இருக்கிறது. ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. 9 மணி அளவில் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் உங்களுக்காக வெளியிடப்படும். நம்மளுடைய ப்ரேயர் டைம் சேனலில் அது வராது. ஸோ அதனால் தேவச்சனங்கள் அந்த அருமையான சேனலில் உங்களை மீட் பண்ணலாம். நம்ம வாட்ஸ்அப் லிங்கில் கான்டாக்டில் இருங்க. அதில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.